ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஷோக்கு அதாவது திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அன்னைக்கு வந்து 5 மணி ஷோக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இதனா ஒரு நாளைக்குன்னு கிடையாது 7 நாளைக்கு. ஸோ 7 நாளைக்கு வந்து எந்த படமா இருந்தாலும் சரி 5 ஷோஸ் ஓட்டிக்கலாம். ஸோ 5 மணிலேருந்து வந்து ஷோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காரு. ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதை விட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்க தேவை கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 7 நாளைக்கு வந்து பர்மிஷன் வாங்க தேவை கிடையாது. ஸோ பர்மிஷன் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உள்ளூர் விடுமுறை அப்புறம் சனி ஞாயிறு இந்த தேதியில வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்காம 5 ஷோஸ் ஓட்டிங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கதா அனுமதி கொடுத்திருக்கதா இப்போ ஒரு நியூஸ் வந்து வெளியில வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய ப்ரொடியூசருக்கு இதெல்லாம் லாபம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஷோ ஓட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பா கலெக்ஷன்றது ஃபர்ஸ்ட் டேல சூப்பரா வைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாம படம்ன்றது நல்லா ரீச் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறதும் கரெக்டா இருக்கும். ஸோ இது தடைப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா வாரிசு விசஸ் துணிவில நடந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் தான். ஸோ அதனால தான் அதெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்போ அப்பெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதனால தான் கொடுத்துருக்காங்களாட்டுக்கு. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாம திரைத்துறையில இருந்து நிறைய பேர் போயிட்டு வந்து கோரிக்கை வச்சிட்டு இருந்தாங்க. கமல்ஹாசன், குஷ்பு அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கம். ஸோ இவங்க எல்லாம் போயிட்டு வந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் விஜய் அவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு வந்து 5 ஷோஸ் ஓட்டிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிஎம்கே இருந்தாங்கன்னா ஒன் டே பண்ணிங்க, ஒரு டே மட்டும் 5 ஷோஸ் போட்டுங்க அப்படின்ற மாதிரி அனுமதி கொடுத்துருப்பாங்க. அதுவும் அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து அனுமதி கேட்டு கொடுக்குற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் விஜய் அவர்கள் ஒரு 7 நாளைக்கு நீங்களே பர்மிஷன் வச்சிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஸோ கொஞ்சம் முன்னாடியே கொடுத்திருந்தா கருப்பு படத்துக்கு யூஸ் ஆயிருக்கும். ஸோ கருப்பு படம் அதை மிஸ் பண்ணிருச்சு. சரி ரைட்டு விடுங்க. தளபதியோட அடுத்த படம் ஜனநாயகன் வருது இல்லையா. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம பெரிய படங்களும் கிடையாது. ஸோ சின்ன படங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் தான் சொல்லணும். ஏன்னா சின்ன சின்ன படங்கள்லாம் இப்போ 4 ஷோஸ் ஓட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா கலெக்ஷன் கம்மியா இருக்கும். பட் 5 ஷோஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா படம். ஸோ அதனால நிறைய பேர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண தயங்காம ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ திரைத்துறைக்கு இந்த ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. நிறைய பேர் வரவேற்றுட்டு இருக்காங்க. ஸோ நம்மள இதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு 5 ஷோஸ் ஓட்டிக்கலாம், 5 மணி ஷோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுமதி கொடுத்திருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.